அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 36 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தாயுமானவர் திட்டத்தில் நவம்பர் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்ட அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த தகவலை அனைத்து நியாய விலை கடைகளிலும் பொதுமக்கள் அறியும் வகையில் தகவல் பலகையில் எழுதி வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இந்த திட்டத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: சிபிஎஸ்இ 10, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. காலை 10:30 மணி முதல் 1:30 மணி வரை தேர்வு நடைபெற உள்ளது. வரும் பிப்ரவரி 17ஆம் தேதி தொடங்கும் தேர்வுகள் 10ஆம் வகுப்புக்கு வரும் மார்ச் 10ஆம் தேதியும் 12ஆம் வகுப்புக்கு ஏப்ரல் 9ஆம் தேதியும் தேர்வுகள் முடிவடைய உள்ளன. தேர்வு அட்டவணையை cbse.government.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். மூன்றாவது அறிவிப்பு: கல்லூரி மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டத்திற்காக 10 லட்சம் மடிக்கணினிகள் கொள்முதல் செய்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. முதல் கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய நிறுவனங்களுக்கு பணி ஆணை வழங்கியது எல்காட். மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க HP, டெல், ஏசர் ஆகிய 3 நிறுவனங்களுக்கு பணி ஆணை வழங்கியது எல்காட். மடிக்கணினி மாடல் மற்றும் தொழில்நுட்பத்தை முதலமைச்சரான ஸ்டாலின் ஆய்வு செய்து இறுதி செய்துள்ளார் எனவும், வரும் மார்ச் மாதத்திற்குள் 10 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய மாணவர்களுக்கு விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 9 மசோதாக்களுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். 2வது முறை நிறைவேற்றி அனுப்பிய தமிழ்நாடு நிதி நிர்வாக பொறுப்புடைமை சட்டத்திற்கும் முன்னாள் MLA ஓய்வூதியத்தை உயர்த்துவது தொடர்பான மசோதாவுக்கும் ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். 5வது அறிவிப்பு: RTE சட்டத்தின் கீழ் 2025-26ஆம் ஆண்டில் 70,449 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர் என்று பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. 7,217 பள்ளிகளில் 70,449 மாணவர்கள் சேர்ந்துள்ளனர். 70,350 மாணவர்கள் LKG வகுப்பிலும் 99 மாணவர்கள் 1ஆம் வகுப்பிலும் சேர்ந்துள்ளனர் என்று பள்ளி கல்வித்துறை செயலாளரான சந்திரமோகன் தகவல் தெரிவித்துள்ளார். 6வது அறிவிப்பு: ORSL+ என பெயர் அச்சிட்டு மருந்தகங்களில் விற்பனை செய்ய சுகாதாரத்துறை தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் ORS என்ற பெயரில் பானங்களை அனுமதியின்றி விற்பனை செய்ய ஒன்றிய அரசு கடந்த வாரம் தடை விதித்திருந்தது. இந்த நிலையில்தான் ORS என்ற பெயரில் போலி பானங்களை விற்பனை செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மாவட்டங்களில் உள்ள மருந்தகம் உள்ளிட்டவற்றில் நேரடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்களுக்கும் சுகாதாரத்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. 7வது அறிவிப்பு: தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் மனுக்களை இணைய வழியில் பெறும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என TNPSC தகவல் தெரிவித்துள்ளது. மனுக்கள் முதல் மேல்முறையீட்டு மனுக்களை RTI.online.tn.government.in என்ற இணையதளம் மூலம் அனுப்பலாம் எனவும், மனுக்களை தேர்வாணையத்திற்கு கைமுறையாக தபால் மூலம் அனுப்புவதை தவிர்க்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. 8வது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 7 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவளித்துள்ளது. கால்நடை பராமரிப்பு இயக்குனர் கண்ணன் மனித உரிமைகள் ஆணையத்தின் செயலாளராக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். கூட்டுறவு சங்கங்களின் கூடுதல் பதிவாளரான அம்ரித் கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குநராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு இணை மேலாண்மை இயக்குநராக கவிதா IAS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். 9வது அறிவிப்பு: முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பை ஏற்று மீண்டும் தமிழ்நாட்டில் கார் உற்பத்தியை தொடங்குகிறது போர் நிறுவனம் என்று அமைச்சரான TRB ராஜா பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாட்டை நோக்கி நாள்தோறும் நிறுவனங்கள் முதலீடு செய்ய படையெடுத்து வருகின்றன. பல கட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு இன்று வெற்றி பெற்றுள்ளோம் எனவும், உலக அளவில் வர்த்தக போர் நடக்கும் இப்போதைய சூழ்நிலையில் போர் நிறுவனம் தமிழ்நாட்டில் உற்பத்தியை தொடங்க முன்வந்துள்ளது. 10வது அறிவிப்பு:
இன்று நவம்பர் 1ஆம் தேதி வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடல் மற்றும் மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி 2-3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. கோவை ஒண்டிப்புத்தூரில் சுமார் 20 ஏக்கரில் அமைக்கப்படவுள்ள சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தின் திட்டப் பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் டெண்டர் கோரியது. பொது தனியார் பங்களிப்பு முறையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படவும் உள்ளது. 12வது அறிவிப்பு. 7ஆம் தேதி வரை சான்றிதழ் பதிவேற்றம் செய்யலாம் எனவும் குரூப் 4 பணிகளுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்கள் பட்டியலானது TNPSC இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சான்றிதழ்களை உரிய நேரத்திற்குள் பதிவேற்றம் செய்யாத தேர்வர்கள் தெரிவின் அடுத்த நிலைக்கு பரிசீலிக்கப்பட மாட்டார்கள் எனவும் கூறியுள்ளது. 13வது அறிவிப்பு. சென்னையில் நாய் உள்ளிட்ட செல்ல பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் நவம்பர் 24ஆம் தேதி முதல் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. கழுத்துப்பட்டையின்றி செல்ல பிராணிகளை அழைத்துச் சென்றால் உரிமையாளருக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் செல்ல பிராணிகள் பொதுவெளியில் கழிவு ஏற்படுத்த உரிமையாளர்கள் அனுமதிக்க கூடாது எனவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 14வது அறிவிப்பு. நவம்பர் 1ஆம் தேதி முதல் ஆதார் சேவைகளில் 3 முக்கியமான மாற்றங்கள் நடைமுறைக்கு வரவுள்ளன. இனி ஆதார் விவரங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்கும் போது பேன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம் அல்லது ரேஷன் கார்டு போன்ற அதிகாரப்பூர்வ ஆவணங்களை பயன்படுத்தி உங்கள் தகவல்களை தானாகவே சரிபார்க்கப்படும். பெயர், முகவரி அல்லது மொபைல் எண்ணை மாற்ற ஆன்லைனில் 75 ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படும். கைரேகை, கருவிழி, ஸ்கேன் அல்லது புகைப்பட மாற்றம் செய்ய 125 ரூபாய் கட்டணமாகும். 5 முதல் 7 வயது வரை வரம்பிலும் 15 முதல் 17 வயது வரம்பிலும் உள்ள குழந்தைகளுக்கான பயோமெட்ரிக் புதுப்பிப்புகள் இலவசமாக செய்யப்படும். ஆன்லைனில் ஆவணங்களை புதுப்பிக்கும் இலவச வசதியானது ஜூன் 14, 2026 வரை தற்காலிகமாக நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த தேதிக்கு பிறகு ஆன்லைன் புதுப்பிப்புகளுக்கு கட்டணம் வசூலிக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. அதேபோல ஆதார் அட்டையை மீண்டும் அச்சிட கோரினால் 40 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும் அனைத்து பேன் கார்டு வைத்திருப்பவர்களும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் தங்களுடைய பேன் எண்ணை ஆதார் எண்ணுடன் இணைக்க வேண்டியது கட்டாயம் எனவும் தவறினால் ஜனவரி 1, 2026 முதல் பேன் எண் செயலிழந்து நிதி மற்றும் வரி பரிவர்த்தனைகளுக்கு பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும் எனவும் வீட்டிலிருந்தே ஆதார் சேவை பெறுவதற்கான கட்டணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதல் நபருக்கு 700 ரூபாய் மற்றும் அதே முகவரியிலுள்ள ஒவ்வொருவருக்கும் கூடுதல் நபருக்கும் 350 ரூபாய் என கூடுதலாக ஒரு நபருக்கும் 350 ரூபாய் என சேவை கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியில் 77,000 பேர் ஈடுபட உள்ளனர். வீடு வீடாக சென்று 3 முறை வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற உள்ளது. 16வது அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் நவம்பர் 1ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் முழு நாள் செயல்படும் என்று மாவட்ட கல்வி அலுவலர் உத்தரவிட்டுள்ளார். கனமழை காரணமாக அக்டோபர் 22ஆம் தேதி வழங்கப்பட்ட விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் பள்ளி வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 17வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் மேலும் 2 சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் நிறுவனம் விண்ணப்பம் அளித்துள்ளது. காஞ்சிபுரம், மதுரையில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம் அளிக்கப்பட்டுள்ளது. புதிய விமான நிலையம் அமைய உள்ள பரந்தூருக்கு அருகே 422 ஏக்கரில் 530 கோடியில் காஞ்சிபுரம் சிப்காட் தொழில் பூங்கா அமைய உள்ளது. 18வது அறிவிப்பு. வார இறுதி நாட்களை முன்னிட்டு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 940 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. கீழம்பாக்கத்திலிருந்து அக்டோபர் 31இல் 340 சிறப்பு பேருந்துகளும், நவம்பர் 1இல் 350 பேருந்துகளும், கோயம்பேடிலிருந்து அக்டோபர் 31 மற்றும் நவம்பர் 1இல் 55 சிறப்பு பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளது. மேலும் பெங்களூர், திருப்பூர், ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கும் 100 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. மாதவரத்திலிருந்து 31 மற்றும் 1 ஆகிய நாட்களில் 20 பேருந்துகளும் சிறப்பு பேருந்துகளாக இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 19வது அறிவிப்பு. வால்பாறைக்கு சுற்றுலா செல்ல நவம்பர் 1ஆம் தேதி முதல் இ-பாஸ் நடைமுறை அமல்படுத்தப்படுகிறது. கோவை மாவட்டம் வால்பாறைக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர்.
இந்த நிலையில்தான் வரும் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து வால்பாறைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அனைவருமே கட்டாயம் இ பாஸ் பெற வேண்டும் என கோவை மாவட்ட ஆட்சியரான பவன்குமார் அறிவித்துள்ளார். 20வது அறிவிப்பு. காஞ்சிபுரம், திருவள்ளூர், கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் உள்ள ஒரு பகுதியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான முன் சோதனை வருகிற நவம்பர் 10ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் மாற்றுத்திறனாளிகள், கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் உள்ளிட்ட பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் கட்டணமில்லா பேருந்து பயண அட்டையானது டிசம்பர் வரை பயணம் செய்யும் வகையில் அனுமதி வழங்கப்படுவதாக போக்குவரத்து கழகம் தகவல் தெரிவித்துள்ளது. அக்டோபர் 31ஆம் தேதி வரை செல்லத்தக்க கட்டணமில்லா பேருந்து பயண அட்டைகளை டிசம்பர் வரை மேலும் 2 மாத காலத்திற்கு நீடித்து பயணிகள் சிரமமின்றி பயணம் செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 22வது அறிவிப்பு. சபரிமலை மண்டல பூஜைக்காக நவம்பர் 16ஆம் தேதி முதல் ஜனவரி 16ஆம் தேதி வரை போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சபரிமலை தேவஸ்தானம் அறிவிப்பின்படி டிசம்பர் 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 30ஆம் தேதி மாலை 5 மணி வரை கோவில் நடை சாத்தப்படுவதால் 26ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது. மேலும் 60 நாட்களுக்கு முன்னதாக இச்சிறப்பு பேருந்துகளுக்கு ஆன்லைன் மூலமாக tnstc.in மற்றும் tnstc செயலி மூலமாக இணையதளங்களில் முன்பதிவு செய்து கொள்ளும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 23வது அறிவிப்பு. பூட்டான் சுகாதார அமைச்சகத்தில் பணிபுரிய விருப்பமுள்ள செவிலியர்கள் வரும் 3ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. குறைந்தபட்சம் 2 வருட பணி அனுபவத்துடன் பிஎஸ்சி நர்சிங்கில் தேர்ச்சி பெற்று 23 முதல் 45 வயதிற்குட்பட்ட ஆண், பெண் செவிலியர்கள் தேவைப்படுகிறார்கள். மேற்படி 2 முதல் 5 வருட பணி அனுபவமுள்ள பணியாளர்களுக்கு 65,000 ரூபாய் ஊதியமாகவும், 6 முதல் 10 வருட பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு 73,000 ரூபாய் ஊதியமாகவும், 10 வருடத்திற்கு மேல் பணி அனுபவம் உள்ளவர்களுக்கு 86,000 ரூபாய் ஊதியமாகவும் வழங்கப்படும். 24வது அறிவிப்பு. குரூப் 4 தேர்வு முடிவு வெளியிடப்பட்ட நிலையில் நவம்பர் 7ஆம் தேதிக்குள் சான்றிதழ்களை பதிவேற்ற வேண்டும் என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. கணினி வழித்திரை சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நவம்பர் 7ஆம் தேதி வரை சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யலாம் எனவும், ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பிளாட்ஃபார்ம் மூலமாக சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்ய வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 25வது அறிவிப்பு. ராஜராஜ சோழனின் 1040வது சதய விழாவை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு நவம்பர் 1ஆம் தேதி உள்ளூர் விடுமுறையாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டிருக்கிறார். 1040வது சதய விழா வரும் 31 மற்றும் 1ஆம் தேதி என 2 நாட்கள் அரசு விழாவாக நடைபெறுகிறது. 26வது அறிவிப்பு. வங்கியில் கணக்கு லாக்கர் பயன்படுத்துவர்களுக்கு நவம்பர் 1ஆம் தேதி முதல் புதிய விதி அமல்படுத்துவதாக ரிசர்வ் வங்கி அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த புதிய விதிகளின்படி வங்கியில் கணக்கு பராமரிப்பவர்கள் தாங்கள் விரும்பும் 4 பேரை வாரிசுதாரர்களாக நியமித்து அவர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டிய தொகையையும் வெளிப்படையாக அறிவிக்கலாம். இதேபோல லாக்கரில் வசதியை பயன்படுத்துபவர்களும் வாரிசுதாரர்களாக 4 பேரை நியமிக்கலாம். லாக்கர் பராமரிப்பவர்கள் ஒருவேளை மரணமடைந்தால் அவருக்கு பின்னர் யார் அதனை கையாள வேண்டும் என்பதையும் தெரிவிக்கலாம். இதனால் உரிமை கோரப்படாத பணம், நகை உள்ளிட்ட உடைமைகள் கணிசமாக குறையும் எனவும், புதிய விதியை அமல்படுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் வங்கிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 27வது அறிவிப்பு. அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் பணிபுரியும் உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு மூலமாக உடற்கல்வி இயக்குனர் நிலை 2 நியமனம் வழங்கப்பட்டு வருகிறது. 2025 ஜனவரி 1ஆம் தேதி நிலவரப்படி உடற்கல்வி ஆசிரியர் பணியில் இருந்து உடற்கல்வி இயக்குனர் நிலை 2ஆம் பதவி உயர்வு பெற தகுதியானவர்களின் பெயர் பட்டியலை தயார் செய்து அனுப்ப வேண்டும் என பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. 28வது அறிவிப்பு. தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்களில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் பணி 4ஆம் தேதி தொடங்குகிறது என தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் எஸ்ஐஆர் தொடங்கப்படுவதால் 6 முக்கிய அம்சங்களை கவனிக்க வேண்டியது உள்ளது. வாக்காளர் பட்டியலிலிருந்து இறந்தவர்களின் பெயர் முழுமையாக நீக்கப்படும். 2 தொகுதிகளில் பெயர் இருந்தால் அதில் ஒரு தொகுதியின் பெயர் நீக்கப்படும். ஒரு வாக்காளர் எங்கு குடியிருக்கிறாரோ அந்த சட்டசபை தொகுதியில் உள்ள வாக்காளர் பட்டியலில்தான் அவரது பெயர் இருக்க வேண்டும். மாறாக சொந்த ஊரில் அவரது பெயர் இருந்தால் அது நீக்கப்படும். எனவே சென்னை உட்பட நகரங்களில் வசிப்பவர்கள் தங்களது பெயரை சொந்த ஊரிலிருந்து நீக்கி வசிக்கும் இடத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் நிலை உருவாகும். வேறு தொகுதியில் அல்லது வேறு மாவட்டங்களுக்கு குடிபெயர்ந்தவர்கள் வாக்காளர் அடையாள அட்டையில் முகவரி மாற்றம் செய்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் வேலை பார்க்கும் பீகார், உத்தரப்பிரதேச உள்ளிட்ட வெளி மாநில தொழிலாளர்களுக்கு
தமிழகத்தின் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. பீகார், வங்காளதேசம் எல்லையை ஒட்டி இருப்பதால் ஏராளமான வங்காளதேசத்தினர் வாக்காளர் பட்டியலில் இருந்தனர். அவர்களின் பெயர்கள் SIR மூலமாக தற்போது நீக்கப்பட்டும் உள்ளது. அதேபோல தமிழகத்தில் இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்தவர்களும் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்திருந்தால் அவர்களும் நீக்கப்படுவார்கள். 29வது அறிவிப்பு. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நவம்பர் 14ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில் உரிமைத் தொகை கோரி புதிதாக பெறப்பட்ட விண்ணப்பங்களை வருவாய்த்துறையினர் தீவிரமாக கள ஆய்வு செய்து வருகிறார்கள். அதில் குடும்ப வருமானம் உள்ளிட்ட தகவல்களை மறைத்து விண்ணப்பித்தவர்களின் விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். அண்மையில் அரசு பணியில் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினர் விண்ணப்பித்திருந்தால் அவர்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்காது. விண்ணப்பித்தவர்களின் ரேஷன் கார்டிலும் சரியான முகவரி இல்லை என்றாலும் 1000 ரூபாய் கிடைக்காது என கூறப்படுகிறது. 30வது அறிவிப்பு. தமிழகத்தில் 1 முதல் 14 வயதுடைய பெண் குழந்தைகளுக்கு இலவசமாக புற்றுநோய் தடுப்பூசி போடப்படும் எனவும் இதற்காக 38 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தம் முடிந்த பிறகு திட்டம் அமலுக்கு வரும். தனியார் மருத்துவமனையில் அதிக செலவில் தடுப்பூசி எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள் கூட இதன் நன்மை பெறுவார்கள் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா. சுப்பிரமணியன் அறிவித்திருக்கிறார். 31வது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் கால்நடை மருத்துவர்கள் நியமிக்க நவம்பர் 14ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு விலங்கு நல வாரியம் அறிவித்துள்ளது. மாத மதிப்பூதியம் 56,000 ரூபாய் அடிப்படையில் மொத்தம் 76 இடங்களுக்கு 1 வருட காலத்திற்கு நியமிக்க ஏதுவாக தகுதியுள்ள கால்நடை மருத்துவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விரிவான வழிகாட்டுதல்களுக்கு கூடிய விண்ணப்ப படிவம் தமிழ்நாடு விலங்குகள் நலவாரிய இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து நவம்பர் 14ஆம் தேதிக்குள் தபால் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும். 32வது அறிவிப்பு. தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் ஆயுர்வேத அழகு மற்றும் மூலிகை முடி மற்றும் தோல் பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சியை வரும் 4/11/2025 முதல் 6/11/2025 வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது. 33வது அறிவிப்பு. குரூப் 5A பணிகளில் காலியாக உள்ள 32 பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை TNPSC வெளியிட்டுள்ளது. தலைமைச் செயலகம், சட்டம் மற்றும் நிதித்துறைகள் நீங்களாக உதவி பிரிவு அலுவலர் 22 இடங்கள், நிதித்துறையில் உதவி பிரிவு அலுவலர்கள் 3 இடம், தலைமைச் செயலகம், சட்டம் மற்றும் நிதித்துறைகள் நீங்களாக உதவியாளர் 5 இடங்கள், நிதித்துறை உதவியாளர் 2 இடங்கள் என மொத்தம் 32 காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டது. தேர்வர்கள் நவம்பர் 5ஆம் தேதி வரை தேர்வான இணையதளத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம். எழுத்துத் தேர்வு டிசம்பர் 21ஆம் தேதி நடைபெறும். 34வது அறிவிப்பு. நடப்பாண்டுக்கான 2ஆம் கட்ட UGC நெட் தேர்வு டிசம்பர் மாதம் நடத்தப்பட உள்ளது. தேர்வு விவரங்கள் பின்னர் வெளியிடப்பட உள்ளது. இதற்கான இணையதள விண்ணப்ப பதிவு தற்போது தொடங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து விருப்பமுள்ள பட்டதாரிகள் இந்த இணையதளம் வழியாக நவம்பர் 7ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். தொடர்ந்து விண்ணப்பங்களில் நவம்பர் 10 முதல் 12ஆம் தேதி வரை திருத்தங்களும் செய்யலாம். பாடத்திட்டம், தேர்வுக்கான விண்ணப்ப கட்டணம் உள்பட கூடுதல் தகவல்களை nta.ac.in எனும் இணையதளங்களிலும் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் இந்த மொபைல் எண்ணிலும் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். 35வது அறிவிப்பு. 2026-27 கல்வியாண்டு முதல் 3ஆம் வகுப்பு முதல் அனைத்து மாணவர்களுக்கும் செயற்கை நுண்ணறிவு AI விரைவிலேயே இந்தியாவின் பள்ளி பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக மாறும். தொழில்நுட்பம் சார்ந்த எதிர்காலத்திற்கு மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இருவருமே தயாராக இருப்பதை உறுதி செய்வதற்காக பள்ளி கல்வியில் AIயை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு விரிவான கட்டமைப்பு தற்போது உருவாக்கப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடைசியாக 36வது அறிவிப்பு. தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் இல்லாத பயனாளர்களிடையே டிஜிட்டல் முறையிலான கட்டணங்களை ஊக்குவிக்கவும் ரொக்க பரிவர்த்தனைகளை முற்றிலுமாக அகற்றும் நோக்கில் தேசிய நெடுஞ்சாலை கட்டண விதிகள் 2008 திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி செல்லுபடியாகும் மற்றும் செயல்படும் நிலையில் ஃபாஸ்டேக் இல்லாமல் சுங்கச்சாவடிக்குள் நுழையும் வாகனங்கள் கட்டணத்தை ரொக்கமாக செலுத்தினால் அந்த வாகன வகைக்கு பொருந்தக்கூடிய கட்டணத்தை விட 2 மடங்கு கட்டணம் செலுத்த வேண்டும். அதே சமயம் UPI மூலமாக கட்டணம் செலுத்தும் பயனர்கள் பொருந்தக்கூடிய கட்டணத்தில் 1.25 மடங்கு மட்டுமே செலுத்தினாலே போதுமானது. உதாரணமாக, ஒரு வாகனத்திற்கு ஃபாஸ்டேக் மூலமாக செலுத்த வேண்டிய கட்டணம் 100 ரூபாய் எனில் அதே வாகனத்திற்கு ரொக்கமாக செலுத்தினால் 200 ரூபாயாகும், UPI மூலமாக செலுத்தினால் 125 ரூபாயாகவும் வசூலிக்கப்படும். இந்த திருத்தமானது கட்டணம் வசூல் செயல்முறையை வலுப்படுத்தவும் சுங்க வசூலில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கவும் தேசிய நெடுஞ்சாலை பயணிகளின் பயணத்தை எளிதாக்கவும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த அறிவிப்பு வரும் 2025 நவம்பர் 15 முதல் நடைமுறைக்கு வருகிறது.
இந்த 36 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.